சென்னை பல்கலைக்கழகத்துல இன்றும் நிலைத்து நிற்கும் குயின் விக்டோரியா சிலையினுடைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிய இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மெட்ராஸ் பல்கலைக்கழக வளாகத்துல இன்றும் நின்றிருக்கும் ராணி விக்டோரியா சிலை பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துடைய ஒரு முக்கிய சின்னமா திகழ்ந்துட்டு இருக்கு. 1857 வரை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு கீழே மெட்ராஸ் மாகாணமானது இயங்கிட்டு இருந்தது. சிப்பாய் மியூட்டினிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அப்போ எம்பரர்ஸ் ஆஃப் இந்தியாவா ஆனாங்க விக்டோரியா. ஏன்னா அவங்க ராணி தான் நமக்கும் ராணி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இது இருந்தது. அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்த 50வது வருஷத்தை கோல்டன் ஜூப்ளியா உலகமே கொண்டாடுச்சு. 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவுடைய ஆட்சியோடைய கோல்டன் ஜூப்ளியை முன்னிட்டு தான் அந்த சிலையானது நிறுவப்பட்டுச்சு. விசாகப்பட்டினத்துடைய ஜமீன்தாரான கோடை நாராயண ஜெகபதி ராவ் நிதி வழங்கிய இந்த சிலை லண்டனுடைய புகழ்பெற்ற சிற்பியான ஜோசப் போயம் வடிவமைத்தாரு. இது லண்டன்ல செய்யப்பட்டு அப்புறம் இந்தியாவுக்கு கடல் வழியா கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போது இருந்த மெட்ராஸ் மாகாணத்துடைய ஆளுநரால 1887 ஜூன் 20ஆம் தேதி இந்த சிலை அதிகாரப்பூர்வமா திறந்து வைக்கப்பட்டுச்சு. நவாபுடைய கோட்டைக்கு எதிர்க்கையே இந்த சிலையானது வைக்கப்பட்டுச்சு. யார ஆட்சி மாறுது அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைத்தது. சுதந்திரத்திற்கு பிறகு அரசாங்கத்தினுடைய உத்தரவுப்படி பெரும்பாலான பிரிட்டிஷ் சிலைகள் அகற்றப்பட்டுச்சு. இருந்தாலும் சென்னை நகரத்துல இன்னும் 3 பிரிட்டிஷ் சிலைகள் மட்டும் எஞ்சி இருக்கு. அதுல ஒண்ணு ராணி விக்டோரியாவுடைய சிலை, அடுத்து தாமஸ் மன்ரோவுடைய சிலை, அதுக்கப்புறம் கிங் ஜார்ஜ் பி உடைய சிலை. இதுல மெட்ராஸ் பல்கலைக்கழக வளாகத்துல உள்ள ராணி விக்டோரியாவுடைய சிலையானது இந்தியாவில நிற்கும் ஒரே பிரிட்டிஷ் பெண் அரசியினுடைய சிலை அப்படின்ற தனித்துவத்தை பெற்றிருக்கு.